இப்போ உருளைக்கிழங்கு வைக்க போகிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் ஊற்றியாச்சு, கடுகு போட்டாச்சு. நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு சோம்பு வெந்தயம் போட்டு வதக்கிட்டு அதை வெங்காயம் கருவேப்பிலை பூண்டு போட்டு வதக்கிட்டு இப்போ இது தக்காளி போடுறேன். இது தக்காளிகள்லாம் வதங்கிடுச்சு. இது தண்ணி ஊற்றணும். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், இப்போ இதில் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் சேர்த்தாச்சு. புளி சேர்க்க போகிறேன். உருண்டை பிடிக்கிறதுக்கு வெங்காயம் பச்சை மிளகாய் பெருங்காயத்தூள் உப்பு போட்டு பிணைஞ்சி வச்சுருக்கேன். இப்போ இதை உருண்டை பிடிச்சி இந்த தேங்காய் துருவி வச்சுருக்கேன். இதில் பரட்டி எண்ணெயில் போட்டு பொரிக்க போகிறேன். இப்போ இந்த உருண்டையை அதில் போடுறேன். இது மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்போர்ட் பண்ணுங்கள்.